வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லாருக்கும் மாட்டுப் பொங்கல், இனிய மாட்டுப் பொங்கல். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் சூப்பராக சுமூகமாக நடக்கிறதுக்கு எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த 15வது வாரத்தோட ஃபினாலே வாரத்தோட ஓட்டிங் ரிசல்ட்ஸ் காலை நிலவரத்தை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணப்பட்டி வருமானு கேட்டால் இப்போ வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு நம்மளால டார்ச்சர். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு முத்துக்குமரன் ரசிகர்களையும் பயங்கரமாக டென்ஷன் பண்ணி விட்டாங்க. அதுவும் முத்துக்குமரன் தான் வெற்றி பெற போகிறார் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சதும் அவரோட ப்ரைஸிங் அந்த மனையில் அந்த வின்னிங் அமௌண்ட்டில் வந்து கையை வச்சாங்க பார்த்தீங்கன்னா, அது கொடுமையின் உச்சம். ஏன்னா எல்லா சீசன்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அதாவது அல்டிமேட் சீசனில் மட்டும் தான் நடந்துச்சு. இந்த ரெகுலராக 106 நாள் நடக்கிற இந்த சீசன் நடக்காமல் ஒரு விஷயத்த இந்த மாதிரி வந்துட்டு பணப்பெட்டி வைக்க போகிறோம், அந்த பணப்பெட்டி அமௌண்ட்டு வின்னிங் ப்ரைஸில் தான் எடுக்க போகிறோன்னு சொல்கிறது உண்மையிலேயே ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, பணப்பெட்டியை கையை வச்சா தான் இந்த வீட்டில் இருக்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, நிறைய பெட்டிகள் வரும், வேணும்னா நீங்கள் எடுக்கலாம், எடுத்திங்கன்னா உள்ளே வருவீங்க. சப்போஸ் எடுக்க போயிட்டு அந்த டைம் கூட முடிக்க முடியும், அப்படியே போயிடுவீங்கன்றாங்க. இது எந்த விதத்தில்? அப்போ நிறைய பேர் வந்து சேஃப்கம் மாட்டிட்டு நான் எதுக்கு அதை எடுக்கணும், எனக்கு வேண்டாம் அப்படி உட்காந்துருவாங்களே. அப்போ அதை வந்து சிரமப்பட்டு எடுக்கிறவங்க தானே வந்து மாட்டுவாங்க. ஸோ அதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, மஞ்சரியும் தீபக்கும் வரணும். ஏன்னா வந்த 8 பேரில் அதுக்கு முன்னாடி 6 பேர் வந்தாங்க. இப்போ வந்தவங்க லேட்டஸ்ட்டாக எல்லாருமே வந்து முத்துக்குமரன் மேலே வன்மத்தை கட்டிக்கிட்டே இருக்காங்க. வந்து குறிப்பாக ஜெஃப்ரி இப்போ ஒஸ்ட்டு த கோர் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. பேச்சு சரியில்லை, நடவடிக்கைகள் சரியில்லை, ஆட்டிடியூட் ரொம்ப கேவலமாக இருக்குது. அவர் எது சொன்னாலும் வந்து தப்புன்னு பண்ணிட்டு இருக்காரு ஜெஃப்ரி. அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படி சொல்லுங்கள். அவர் நோட் பண்ணல, பட் நம்ம எல்லாருமே நோட் பண்ணுறோம். அது நல்லாவே தெரியுது. பவித்ரா கிட்ட போய் அட்வைஸ் பண்ணாலும் கலாய்க்கிறாரு. நீ அதெல்லாம் கேட்காதன்றாரு. கொஞ்சம் சைலண்டாக இருங்க, நான் புக்கு பாடி அந்த ரூல்ஸை படிச்சுக்கிறேன்னு முத்துக்குமரன் சொன்னால் நீ தான் பேசிகிட்டு இருக்க, நாங்கள் எங்கே பேசிகிட்டு இருக்கோம் கலாய்க்கிறது எல்லாமே நிறைய இடங்களில். அதே மாதிரி ஆர்னோவை பார்த்து ஒரு மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, ஆணும் பெண்ணும் ஜோடியாக இருங்க அப்படின்னா, அப்போ விஷாலும் ஆர்னவும் ஜோடியாக இருக்கட்டும்ன்றாரு. அவர் வயசு என்ன, இவர் வயசு என்ன, சுத்தமாக சரியில்லை. அதனால் இவருக்கெல்லாம் முதல்ல ரெக்கார்டு கொடுத்து அமைச்சிருந்தா அந்த புத்தி வந்திருக்கும், பண்ணலை. அதனால தான் இந்த மாதிரி ஆடிட்டுருக்காப்புல. அதை பற்றி சொல்லுங்கள். அதனாலே வந்துட்டு நம்ம முத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக தீபக்கு மஞ்சரி வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பற்றி நம்மளுடைய மண்ணின் மைந்தன் சூப்பரான ஒரு செம்மையான ஒரு ஓட்டை வாங்கியிருக்காரு. எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 91,453 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 46.77. இவரை சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு தான் யாருன்றதை நிரூபித்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற, இப்போ புரியுதா நீ ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னு அப்படின்னு ஒரு ரசிகனையும் பெருமைப்பட வச்சுருக்காரு. அதேமாரி யாரெல்லாம் இவன் வாய் ஊதா இருப்பா, வாய் மட்டும்தான் மவுத் பீஸ் அப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தர்மடி கொடுக்குற மாதிரி அவர் நான் தான் இதுதான் முத்துக்குமரன் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணார் பார்த்தீங்களா. நேற்று பணப்பட்டியில் எல்லோரும் தொடர்றதுக்கு பயந்தாங்க. நான் வரண்டான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த மரண பீதியில் போய் எடுத்துகிட்டு வந்து நின்னார் பார்த்தீங்களாங்க, அது மாஸ். அதே மாதிரி உள்ளே வரும்போது எல்லாருமே வந்து அவருக்காக ஏங்கினாங்க பார்த்தீங்களா, அதை விட மாஸ். அது வந்தவொடனே அந்த பணப்பெட்டியை வந்துட்டு 50,000 எங்கள் அண்ணனுக்கு கொடுக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது அதை விட மாஸ். அந்த பணப்பெட்டியை சௌந்தர்யாக்களை குத்துட்டு நீ தான் ராசின்னு சொன்னார் பாருங்க, அது அதுக்கு மேலே மாஸ். இதுக்கு மேலே என்ன வேணும் மாஸ்? இந்த மாசுக்காக தான் மக்கள்லாம் வந்துட்டு இவருக்கு ஓட்ட போடுறாங்க. ஆனாலும் இன்னும் ஒரு சில பேர் அவன் நடிக்கிறான், என்ன நடிக்கிறான், நீங்கள் எப்படி கடிக்கிறீங்க, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க, சும்மா இதுக்கு வாயில் வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்குது. இவங்களாம் இப்போ 24/7 பார்த்தா தானே, இல்லை அட்லீஸ்ட் 1 hour எபிசோட் பார்த்தாலும் தெரியும். அதிகப்படியாக முத்து பண்ணுற விஷயங்கள் சம்பவங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. முத்துக்குமரன் எத்தனை வாட்டி பிக் பாஸ் பாராட்டியிருக்காரு. இது வரைக்கும் முத்துக்குமரனை பாராட்டின மாதிரி இது வரைக்கும் ஒருத்தரை பிக் பாஸ் பாராட்டியிருக்காரு தீபக் தவிர்த்து யாரையுமே கிடையாது. மஞ்சரியை பாராட்டியிருக்காரு. ஸோ புரிஞ்சுக்கணும். என்னத்தை சொல்ல. 2வது பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 37,010 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.93. ஸோ சௌந்தர்யா பற்றி சொல்லி ஆகணும். சௌந்தர்யா வந்துட்டு இந்த பணப்பெட்டி வந்து சொன்ன அடுத்த நிமிஷமே மூஞ்சி இப்படி மாறிச்சு. அந்த க்யூட் ஃபேஸ்லாம் காணாமல் போச்சு. அது எங்கே போச்சு, அது ஓடி போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்காங்க. அதுவும் பணப்பெட்டி எடுக்காமல் தான் என்ன பண்ணுறது சொல்லு. பணப்பெட்டி எடுக்கலாம் என்ன ஆகும் சொல்லு. இதவே கேட்டுட்ருக்காங்க ஆர்ஜியானந்தி அந்த ரூல்ஸ் புக் படித்ததுனால. ஸோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இல்லை மேடம், அதுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிட்டு நான் வந்து ஃபினாலேக்குள்ளே போயிடணும், எனக்கு நோகாமல் எனக்கு வந்து நொங்கு தரணும். அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை சொல்லுங்கள். அதை விட்டு என்ன ஓடி போய் பெட்டி எடுக்கிறது நோ அப்படின்றாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் இதுக்கு சப்போர்ட் வரும். அவங்க ஒன்றும் ஒலிம்பிக் கேமில் வந்திருக்காங்கன்னு தெரியுதுல, ஒலிம்பிக் கேமில் வந்திருக்காங்கன்னு தெரியுதுல, பிக் பாஸ் தான் வந்திருக்கா. அப்போ பிக் பாஸில் என்ன இருக்கா அதை செய்யணுமா இல்லையா? சும்மா கொடுக்காங்க. ஒலிம்பிக் கேமில் வந்து போய் கலந்துக்கிறதுக்கு காசு கிடையாது, வின் பண்ண தான் காசு. இங்கே வந்து நீங்கள் இருக்கிற ஒரு நாளுக்கு காசு. அப்போ அதுக்கு உண்மையாக இருக்கணும்ல. வந்து தலையை இப்படி ஆட்டிட்டு நான் அழகாக இருக்கேனான்னு கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிச்சனுக்கு பண்ண தெரியாது. சரி வீட்லேயாவது பவித்திரமாக ஏதாவது வேலை செஞ்சாங்க, அதுவும் கிடையாது. சரி வீக்லி டாஸ்கில் ஏதாவது பண்ணாங்க, அதுவும் கிடையாது. ஆனால் வந்து கப்பு மட்டும் வேணும்.
அதே மாதிரி இவங்க கையில் வந்து இந்த பணப்பெட்டியை கொடுத்துட்டு போகிறாரில்ல முத்துக்குமார், பத்திரமா வச்சிருக்கணுமா இல்லையா? அவர் வந்து கேட்டால் இல்லை அவங்க கேட்டாங்க கொடுத்துட்டேன்றாங்க. அப்புறம் எப்படி? ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் சூப்பரான ஒரு ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க. அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இங்கே ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேபி வந்திருக்கும், நீங்கள் உள்ளே போனால் இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு. அதனால் அந்த பிஆர் கும்பல்ஸ்க்கு சொல்கிற விஷயத்தால் இவங்க இப்படி நடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரனா இன்னும் ஒரு சில பேர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா அவர் வந்து உள்ளே வந்தபோது அப்படியே ஆனந்தப்பட்டாங்க. அது உண்மையான ஆனந்தம். அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ சௌந்தர்யா கண்டிப்பாக வந்துட்டு இந்த இதில் டாஸ்கில் ஒன்லையாவது வின் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அவங்க யாரும் நிரூபிக்கிறதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ், உண்மையான ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்களுக்காக அவங்க விளையாடணும். ஏன்னா ஒரு பக்கம் ஜாக்லின் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணோம்ல, எனக்காக இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு கேமாக விளையாடணும்னு. விளையாடுங்க, துணிஞ்சு விளையாடுங்க. ஏன் இத்தனை பேர் விளையாடலையா? அப்புறம் கேமை யார் தான் விளையாடுது? கடைசி வரைக்கும் அவங்களே விளையாடுறது. நீங்கள் எப்போ தான் விளையாட போகிறீங்க? 3வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,570 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.57. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரிலப்பா. ஸ்டார்டிங்லேருந்து ஓட்டு கம்மியாக வருமா, லாஸ்ட் வாரம் மட்டும் ஒரு 3வது பிளேஸ் வந்து நிற்பாராம். அது இப்படிப்பா, அடாடாடா சூப்பர்ப்பா. அதே மாதிரி ஃபஸ்ட் ஆளாக ரெடியானார் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு. ட்ரெஸ்லாம் போட்டு சூப்பராக வந்துட்டார். பார்த்தோன்னே ரயானா முத்து இன்னும் ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பி விட்டார். வாயா போய் சுட்டு போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அந்த இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ரயானா முத்து முன்னாடி போகிறாங்க, இவர் கம்முன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்க? சும்மா வழக்கம் போல் இப்படியே பாவனை காமிச்சு ஓட்டுறது. அதுலேயும் குறிப்பாக பாருங்கள், 2 பேரும் நடந்து போகிறாங்க. இப்போ அன்ஷிதா வந்தவொடனே அன்ஷிதாவும் விஷாலும் பேசுகிறாங்க. அதே ட்ராக்கு இவரும் அதே தர்ஷிகாவும் அதே இடத்துல நடந்து பேசியிருக்காங்க. அதை பார்த்து பொறாமப்பட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்த அன்ஷிதா, ஆர்ஜி ஆனந்தி, பவித்ராலாம் ஒன்றா பேசி ஏன் இவங்க 2 பேர் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசினேன். தன்னோட ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாருன்ற விஷயங்கள் தெரிஞ்ச அன்ஷிதா இப்போ இவர் கூட இப்படி பழகிறாங்களே, இந்த மாதிரி நம்ம பேசும்போது நம்மளோட ஃப்ரெண்டு தர்ஷிகாவுக்கு ஒரு வருத்தம் வருமே, அப்படி கொஞ்சம் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. இவ்வளோ கொடுமையாக இருக்குல்ல. அதை ஒரு இடத்துல தர்ஷிகா சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. தர்ஷிகாவை பவித்ரா கலாய்க்கிறாங்க. இதுக்கு தானே அன்றைக்கே சொன்னேன், கேட்டியா? இப்போ பாரு நீ எங்கே கிடக்கிற, அவங்க எப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அது விஷாலுக்கு தோண மாட்டேது பாருங்கள், கொடுமையாக இருக்குது. அதில் வேறு விஷால் சொன்ன வார்த்தை ஒன்று இருக்குது பாருங்கள், நம்ம 2 பேர் பேசுகிறது வெளியே மார்க்கெட்டிங்கிறது. சூப்பர்ல. அதுதான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில பெண்கள், ஏன்னா ஒரு சில பெண்கள் பற்றி உண்மையிலே வந்துட்டு யார் எது பேசலாம் உண்மை நம்பிட்டு போயிடுறாங்க. அது தப்பு. ஆண்களை விட உண்மையிலே பெண்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது, மூளை சிந்திக்கும் திறன் இருக்குது. அதை வச்சு யோசிக்கணும். எமோஷனலாக ஒரு சில பேர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா எதுக்கு பேசுகிறான், ஆதாயம் எல்லாம் பேச மாட்டான்றது யோசிக்கணும். எங்கே யோசிக்கிறாங்க? அதாவது இன்றைக்கி லாஸ்ட்லேயே வரும்போது பார்க்கும்போது வருத்தமாக இருந்துச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 4வது பேசுவது நம்மளுடைய ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 19,289 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.87. மேலே இருக்கிறவர் 24,000, இவங்க 19,000. அவ்வளோதான் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. என்ன அது? இன்றைக்கெல்லாம் வந்து ஜாக்லின் ரொம்ப அழுதாங்க. பார்க்க ரொம்ப பரிதாபமாகிடுச்சு. எனக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் எதுவுமே பண்ணலையே, டெவில் டாஸ்க்லேயே நான் ஏமாற்றிட்டேன், இதுலேயும் நான் ஏமாற்றிட்டேன். உங்களுக்கு புரிய வந்துருச்சா? இப்போயாவது புரிஞ்சுது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி அழுகுறாங்க. ஏன் இந்த மக்களுக்கு இவன் என் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக நான் ஓடணும்னா ஓடி பார்க்கணும்ல. ஃபஸ்ட்டு பவித்ரா பக்கம் ஓடி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஓடி பார்த்தீங்களா? எவ்வளோ சீக்கிரத்தில் போகிறது, எவ்வளோ சீக்கிரத்தில் வர்றது, இதை தான் கேட்டுட்டு இருக்கீங்களே தவிர ப்ராக்டிஸ் பண்ண மாட்டுறாங்க. அதே மாதிரி இந்த அழுகையான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுது. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நடிப்பு ப்ரோ, இவங்களை பற்றி நம்ம தெரியாதா, எப்போ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம தான் பண்ணிட்டுருக்காங்க, எப்போ உண்மையாக அழுதுருக்காங்க, நல்லா யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது காரணம் அவங்க முன்னாடி பண்ண விஷயங்கள். பட் உண்மையிலேயே அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்திருக்க அந்த ரசிகர்களுக்காக நம்ம வந்து ஓடி போய் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் ஓட முடியாதே, நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். பட் இருந்தாலும் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த எஃபர்ட்டுக்கு மேலே இருக்கிற விஷாலை விட சௌந்தர்யாவோட அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ஜாக்லின் வந்துட்டு 3 லட்சத்தை எடுத்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கமெண்ட் செக்ஷன் லைவில் வரும்போது. அது உண்மையான தெரியல, இது வரைக்கும் எனக்கு எந்த அப்டேட்டும் வரல. உங்களுக்கு என்ன வந்துச்சுன்றது சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,092 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.18. திடீர்னு டென்ஷன் ஆகிட்டாங்க, கத்துறாங்க. கிச்சனுக்கு போய் ஏதாவது ராஜு போனவுடனே கிச்சனுக்கு போனாங்க. இந்த நிறைய பேர் வீட்டில் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களுக்கு கீர்த்திருப்பாங்க. சொந்தக்காரங்க போனதுக்கப்புறம் பாரு எப்படி போட்டிருக்கான் பாரு, பையன் இருக்கான் பாரு, அவங்க ஹஸ்பண்டையும் கலாய்ப்பாங்க. வரேங்க போடா, அந்த டம்ளர் எடுத்து ஒழுங்க வை, அதை வை, இது வை. அந்த மாதிரி வந்துட்டு கிச்சனுக்கு போனாங்க. அழுக்காக இருந்துச்சு, யாருமே பண்ணுறதில்ல, நான் மட்டும் தான் பண்ணிட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இருடி ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் வரோம் அப்படின்னு சாக்லேட் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இப்படி சொல்கிறீங்க, நானும் ஃப்ரம் டேவிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீங்களாம் வேலை செய்ய மாட்டேங்க, நான் மட்டும் செய்கிறேன் அப்படி இப்படின்னு முத்துக்குப்புறம் சொல்கிறாருமா. புரிஞ்சுக்குமா, அவங்க எதுக்கு சொல்கிறான்னு கொஞ்சம் பொறுமையாக இருமா. இல்லைம்மா, இப்போ நீ பண்ணுறதுக்கு நீ வந்து வாலண்டியராக பண்ணுற பற்றி அதுவே வந்து யூஸ் எல்லாம் போயிடும். நீயே பண்ணி நீயே சொல்லி கட்ட மாதிரி வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. அப்புறம் தர்ஷிகா சூப்பராக சொன்னாங்க, நீயே வந்து எதிர்பார்க்குற, நீ வாலண்டியராக பண்ணுறது கூட அது வந்துட்டு இதுவாகிடும். ஸோ நீ நினைக்கிறத மற்றவங்க பண்ணணும்னு நினைக்காத, தயவு செஞ்சு உனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணு.
இல்லைன்னா விட்டுரு, வேணாம், அது உனக்கு தான் கெட்ட பேர் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி பவித்ராவும் ஓடிலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மேபி அவங்க ஒரு பணப்பட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. எடுத்தாலும் சந்தோஷம் தான். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 11,104 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.68. இன்றைக்கி வந்து படம் ப்ரொமோஷன் லாஸ்ட்லேயே வந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஹீரோ பற்றி நம்மளோட ரயான் போல இருக்குது. ஸோ சூப்பரான சம்பவம். கண்டிப்பாக ரயானுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சு ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு வருத்தம் இருக்குது. ஏன் வருத்தம்? பணப்பெட்டியை பற்றி சொன்னவொடனே வருத்தம். பணப்பெட்டியில் வருத்தது ஒரு வருமானம் தானே. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க பணப்பெட்டியில் வர அமௌண்ட் எல்லாமே 50 லட்சத்துலேருந்து மைனஸ் ஆகுதாங்க, வின்னிங் அமௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகுதுங்க. சரிங்க, ஆகட்டுங்க, அது முத்துக்குமரனுக்கு தானே பிரச்சனை. முத்துக்குமரனுக்கா? எனக்கு பிரச்சனைங்க. எனக்கு உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைனா என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? நான் சொல்லிட்டு இருக்கேன் டெய்லியும் ARM நான் பேர் ரயான், நான் தான். ஏன் 50 லட்சத்துலேருந்து எப்படி இவங்க வந்து பண்ணலாம்? அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்றார் ஒரு இடத்துல முத்துக்குமரன்கிட்ட. எனக்கு பொழப்பு கெடுத்துச்சான்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வேகமாக ஓடுற மாதிரி ஒரு விஷயம் காமிக்கிறாரு. அப்புறம் முத்துக்குமார் உடனே வந்து ரைட்டு, எப்பயும் போக மாட்டார். முத்துக்குமார் பாதை போட்டால் தான் அவர் ஓட முடியும். நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவராக வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கவனிப்பார், தப்பு இல்லை, ஒரு ராஜதந்திரம் தான் அது. ஃபஸ்ட்டு ஒருத்தனை அனுப்பி அவன் என்ன பண்ணுறான், அடி வாங்குறானா இல்லையா, என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு பண்ணுற சாணக்கியத்தனம். ஆனால் உண்மையில் அது டாஸ்க் பீஸ்க்கு உண்டான விஷயங்கள் இல்லை. நான் எதுவாக இருந்தாலும் இறங்கி அடிக்கணும், அதுதான் டாஸ்க் பீஸு. ஸோ இவர் டாஸ்க் பீஸ் கிடையாது. உண்மையிலே பார்க்க போனால் நம்ம முத்துக்குமார் தான். ஆனால் திறமையான ஒரு போட்டியாளர்ன்றது மாட்டுக்கருத்து கிடையாது. ரயான் சூப்பரான ஒரு பர்சன் தான். அதுக்கப்புறம் ரஞ்சித் வேறு ஏதோ ஒரு குதிரை கதையை சொல்லிட்டு விட்டு பாவம் ஒரு நொந்து போட்டாப்புல, நான் குதிரையான்ட்டு. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,95,718 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மேபி யாரோ ஒருத்தர் போயிடுவாங்களோ அப்படி மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களில் மேபி யாரோ ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்பீடாக ஓட மாட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பவித்ரா கூட ஸ்பீடாக ஓடிடுறாங்க. ஜாக்லின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சௌந்தர்யா ரொம்ப டஃப்பாக இருக்கும். யாரோ ஒருத்தவங்க மாட்டுவாங்களோன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். ஏதாவது அப்டேட் வந்துச்சு நான் சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.